rolling up over black Cadillac. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சோலார் இன்வெர்ட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இது ஆக்சுவலாக நார்மல் இன்வெர்ட்டர் வந்து நான் ப்ரைஸ் போய் விசாரித்தேன். நார்மல் இன்வெர்ட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 21,000 வந்துடுது. ஆனால் வந்து நம்ம டிஎம் சோலார் வந்து அண்ணன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்சுவலாக லூமினாஸ் அண்ட் எக்ஸைடு வந்து சோலார் இன்வெர்ட்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஒரு நல்ல பட்ஜெட்டில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நார்மல் இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா ஒரு 21,000 வருது. இது அடிஷ்னலாக ஒரு 15,000 செலவு பண்ணினா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற பவரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இபி பில் வந்து நீங்கள் ஒரு 1,500 கட்டுறீங்கன்னா அதில் ஒரு 750 தான் உங்களுக்கு 2 months ஒன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இன்வெர்ட்டர் போட்டிங்கனாலே அந்த இன்வெர்ட்டர் வந்து நார்மலாக சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்கள் இபிக்கு பேவும் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் பேக்கப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சோலார் பேனல் அடிஷ்னலாக ஒரு 15,000 செலவு பண்ணிங்கன்னா உங்களோட இபி பில்லையும் குறைச்சிடலாம். அதே மாதிரி இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years 2 yearsல வந்து அந்த நீங்கள் போட்ட காசு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ரிமைனிங் 25 yearsக்கு வந்து இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்கும்போது நம்மளோட அந்த காஸ்ட் வந்து போட்டதெல்லாம் ஒரு 2 வருஷத்தில் வந்து ரிமைனிங் வரது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வருது. ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டேயில் வந்து ஆஃபீஸ் போயிடுறீங்க அப்படின்னா டேயில் ஃபுல்லாக சார்ஜ் ஏறும், நைட்டில் ஃபுல்லாக பேக்கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டர் தான் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக இன்வெர்ட்டர் நீங்கள் போடுறது வந்து உங்கள் பேக்கப்புக்கு, இது பேக்கப்பாகவும் யூஸ் பண்ணிப்பீங்க, அதே டைமில் உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது போடுறத விட நார்மல் இன்வெர்ட்டர் போடுறத விட சோலார் இன்வெர்ட்டர் போடுங்க. கண்டிப்பாக இவரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இப்போ அவர்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனி பேர் டிஎம் சோலார் பவர் கேர் நம்ம கம்பெனி பேர். ஸோ நம்ம குகன் சார் வந்து நம்மளுக்கு என்கொயரி பண்ணார் சோலார் பேனல்ஸ் வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரி தான் ஃபிக்ஸ் பண்ணுற பிளான் இருந்தது. ஸோ பவர் பில்ஸ் வர மாதிரி சிஸ்டம் இருக்கிறதால நம்ம சோலார் பேனல் நான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ 2 பேனல், அதாவது 160 வாட் சோலார் 2 பேனல் போட்டிருக்கு. ப்ளஸ் சோலார் இன்வெர்ட்டர் வந்து 1500 வாட் சோலார் இன்வெர்ட்டர் போட்டிருக்கு. சேம் டைம் வந்து பேட்டரி 150 பேட்டரி போட்டிருக்கு. சார் வந்து டேயில் வந்து ஆஃபீஸ் போகிறதால வீட்டில் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஸோ நைட் டைமில் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி பவர். ஸோ சோலார் போட்டால் அவங்களுக்கு பவர் பில் சேவ் ஆகும். சேம் டைம் வந்து கரண்ட் போனாலும் ஒர்க் ஆகும். ஃபுல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான், ஹைப்ரிட் சிஸ்டம் தான். பிராண்ட் எல்லாமே லூமினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி பேர் டிஎம் சோலார் பவர் கேர். பிரான்ச் நம்ம சென்னையில் வந்து பெரம்பூரில் இருக்குது, சேம் டைம் வெள்ளூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சேலம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர் பண்ணுறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறதுலே வந்து ரீசனபிள் ப்ரைஸாக பண்ணித்தரோம். சர்வீஸ் எந்த இஷ்யூ இருக்காது. நம்மகிட்ட சோலார் பேனல்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, பேட்டரி இருக்குது, சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்குது, சோலார் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறோம். எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே வந்து நியாயமான வழியில் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணித்தரோம். கஸ்டமருக்கு வந்து பவர் பில்லும் சேவ் ஆகும், லாபகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம சேனலில் நான் வந்து என் வீட்டுக்கு தான் போடலான்னு நினச்சேன். நம்ம சேனலில் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இன்வெர்ட்டர் போடலான்னு சொல்லிட்டு பேக்கப். ஏன்னா இப்போ சம்மர் வரப்போகுது, நீங்கள் சம்மருக்கு வந்து இன்வெர்ட்டர் கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் இன்வெர்ட்டர் போடுறத விட பெஸ்ட்டு சோலார் போட்டுருங்க. 20,000 செலவு பண்ண போகிறீங்க, கூட ஒரு 15,000 செலவு பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் அதுவே நீங்கள் கம்மியான யூசேஜ் இருக்குன்னா சிங்கிள் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக பட்ஜெட்லேயே பண்ணி தருவார். ஸோ நீங்கள் டபுள் பேனல் போடும்போது அதுக்கான காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நீங்கள் நார்மலாக ஒரு சிங்கிள் பேனல் போட்டால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து ஒரு 165 வாட்ஸ் பேனல், வெறும் 120 பேட்டரி ப்ளஸ் 1.1 kW சோலார் இன்வெர்ட்டர் வந்து போட்டால் எனஃப் நல்லா இருக்குது. ஒரு 4 லைட்டு 3 ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பில்லு வந்து ஒரு 3000 கட்டுறதால நம்ம வந்து 2 பேனலாக போட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட் பேனல், பாலிகிறிஸ்டன் பேனல் தான், இது லூமினஸ் பிராண்டு. ஸோ 12 வோல்ட் பேனல் பாலி எதுக்காக வீட்டுக்கு போட்டோம்னா ஆம்ஸ் அதிகமாக வரும். இதில் இந்த பேனலில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து கரண்ட் தான் முக்கியம். ஸோ ஆம்ஸ் அதிகமாக வரதால பேட்டரி குயிக் சார்ஜ் ஆகும். சேம் டைம் வந்து லோடு டேரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பவர் பில்லு சேவ் ஆகும். ரெண்டாவது வந்து காஸ்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு சீப்பாக தான் கிடைக்குது. ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டால் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு 20,000 கிட்ட வந்துடுது அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா போட்டோம்னா 2 பேனல் போட்டு இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இவர் சார் வீட்டுக்கு வந்து 35,000 ஆகுது. சோலார் பேனல்ஸு, சோலார் இன்வெர்ட்டர், பேட்டரி ஃபுல் செட்டு கிட்ட கொடுத்துட்றேன். வீட்டில் இன்வெர்ட்டர் வயரிங் பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட்டாக லிங்க் பண்ணிடுறோம். இன்வெர்ட்டரே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் மாற்றிக்கும். டே டைமில் வந்து கரண்ட் இருந்தாலும் அந்த கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு லோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு இதோட கம்மியாக வேணுனாலும் ஒரு பேனல் போட்டால் உங்களுக்கு 28,000 சம்திங் அப்படி தான் வரும்.
ஸோ நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் மாறும். ஆனால் ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக ப்ரைஸாக பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட அதே சேம் காஸ்ட் தான் வருது. பட் இவர் என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ப்ளஸ் வந்து இந்த வீடியோ யார் பார்க்குறீங்கனாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சார்கிட்ட வந்து நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த காஸ்ட்குள்ளேயே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஃப்ரீயாகவே பண்ணித்தரு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்வெர்ட்டர் போகாதீங்க, சோலார் போங்க. இதுதான் என்னோட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ சேனல் இப்போ நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ முடிஞ்சு நான் வந்து ஒரு 1 month ரிவ்யூ எப்படின்றத நான் எடுத்து போடுறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் அவரோட அந்த அக்ரி பிளான்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ நான் கவர் பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சேனல் நேம் ஒன்று இருக்குது, டிஎம் சோலார் பவருக்கு நம்ம சேனல் நேம். அவர் என்னோட சேனல் சோலார் ஒரு சேனல் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நான் நடுவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னு சொல்லிட்டு நான் யூசர் இது கீழே போயிட்டு அவர் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்ப்போம். சார் இதுதான் சோலார் இன்வெர்ட்ரு. இது கெப்பாசிட்டி வந்து 1.1, இது 1100 NXG. இது சோலார் இன்வெர்ட்ரு. ஓகே. சம் லோடு வந்து 800 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணோம் அட் டைமில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு இதில் இபி இன்புட்டில் சார்ஜ் ஆகிறது வந்து இது மெயின் சார்ஜிங். இது ஓகே. இது சோலார் வந்து ஒர்க் ஆகுது, சோலார் சார்ஜிங். இது இபி இன்புட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் மைன்ஸ் இண்டிகேஷன். இது பவர் வீட்டில் இருக்குது, அந்த லைட் எரியும். ஆமாம், லைட் எரியும், பட் சார்ஜிங் ஆகாது. மெயின் சார்ஜிங் ஆகாது. சோலார் இருக்கும்போது 90% சோலாரில் ஒர்க் ஆகும் டே டைமில். இது வந்து மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகும். பிளிங்க் ஆகும், உங்களுக்கு கான்ஸ்டன்டாகவே எரியும். மெயின்லேருந்து எடுத்துக்கும். மெயின் எடுக்காது. சோலார் பவர் இருக்கும்போது இந்த லைட் இண்டிகேஷன் வராது உங்களுக்கு. ஓகே ஓகே. சரிங்களா. சேம் டைம் வந்து இப்போ பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த பிளிங்கிங் வந்து கான்ஸ்டன்டாக பிளிங்க் ஆகும். எரிஞ்சு அணையாமல் ஒரே மாதிரி நிலையாக எரியும். நிலையாக எரிஞ்சா என்ன அர்த்தம்? பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு, பவர் சேவ் ஆன் ஆகும். சரி. பவர் சேவர்ன்றது வந்து பவர் வீட்டில் இருக்குது, அந்த டைமில் பவர் அந்த இன்வெர்ட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சோலார் பேனல் வந்து இந்த இன்வெர்ட்டர் வழியாக த்ரூ அவுட்புட் லோட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டோ டிவியோ ஃபேனோ எது யூஸ் பண்ணீங்களோ அது டைரெக்டாக போகும். அது உங்களுக்கு ப்ரியாரிட்டி மாறும்போது பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு லைட் இதில் இண்டிகேஷன் வரும். அப்போது ஆன் பேட்டரி ஆனில் இருக்கும். ஓகே. சரிங்களா. அப்போது இப்போ எக்கோ மோட் எதுக்காகனா, இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜ் தான் வந்துச்சுன்னா இன்வெர்ட்டருக்கு எந்த இஷ்யூஸ் வராமல் இருக்குதா எக்கோ மோட் வச்சுருக்கோம். பேட்டரியில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி சோலார் சார்ஜிங்கும் இல்லை, மெயின் சார்ஜிங் கம்மியாக இருக்குன்னா அப்போ பேட்டரியில் வந்து காட்டும். பேட்டரியில் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். பேட்டரி ப்ராப்ளம்னாலும் காட்டும். காட்டாது. பேட்டரியில் வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் மட்டும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்களுக்கு 2 நாள் கரண்ட்டே கிடையாது, சோலார் இல்லை சரியான மழை பெய்யுது, ஒன்லி பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா குறிப்பிட்ட டைம் தான் வரும். பேட்டரி 12 hours வருதுன்னா அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. லோ பேட்டரி. ஓவர்லோடு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி மீறி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ ஓவர்லோடு வரும். மேக்ஸிமம் ரேர் இது. இந்த பேட்டரி லோ வர்றதும் ஓவர்லோடு வராது. ஆன் பேட்டரியும் பவர் சேவர் மட்டும் இருக்கும், சோலார் சார்ஜிங் இருக்கும், ஆன் மெயின்ஸ் இருக்கும். எக்கோ மோட் எப்பவுமே டிஃபால்ட்டாக எரியும். இதுதான் விஷயம். இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். இதுவே சோலாரும் ஒர்க் ஆகும், இபியும் ஒர்க் ஆகும். டேல வந்து இபி இன்புட் இருந்தாலும் இபி பவர் கன்சியூம் பண்ணாது, சோலார் பவர் மட்டும் கன்சியூம் பண்ணும். நம்மளோட நோக்கமே வந்து பவர் பில்லை வந்து குறைக்கணும். நார்மலாக வந்து இது பியூர் சைன் இன்வெர்ட்டர் தான். அது நார்மல் யூபிஎஸ்க்கும் இந்த யூபிஎஸ்க்குமே நீங்கள் லிங்க் பண்ணாலே வந்து பவர் வித்தியாசம் நிறையா இருக்கும், பவர் சேவிங்ஸ் நிறையா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் யூபிஎஸ் வந்து உங்களுக்கு 2 யூனிட் எடுத்து சார்ஜிங் நம்ம யூஸ் பண்ணுறமோ பண்ணலையோ 2 யூனிட்ஸ் பவர் கன்சியூம் ஆகுதுன்னா இந்த யூபிஎஸ் போட்டோம்னா அதில் பாதி தான் இருக்கும். சோலார் எல்லாமே
ஓ சரி சரி. ஸோ பவர் பில்லை வந்து எந்த அளவுக்கு குறைக்குமோ அந்த டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு பேட்டரி வந்து 150H பேட்டரி போடுறோம், SF சோனிக் பேட்டரி போடுறோம். அது லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 ஃபேனு, ஒரு 4 டியூப் லைட்டு, எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும்? இப்போ டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து 4 லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, 2 ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஒன்ஸ் பேட்டரி ஃபுல்லானா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் பவர் சேவர் ஆன் ஆகும். ஓகே. ஸோ பவர் இருந்தாலும் அதை கட் பண்ணி டைரெக்டாக சோலார்லேயே யூட்டிலைஸ் ஆகும். சோலாரும் இல்லை, இபி இன்புட் 2 சோர்ஸுமே இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து இந்த 2 ஃபேனு 4 லைட்டு போட்டால் 10 hours வரும். 10 hours வரும். சரி, இது வந்து ஃப்ளோட் லெவல். இந்த லெவல் எதுக்காக கொடுத்துருக்காங்கனாக்கா டிஸ்டில்டு வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்காக. ஏன் செக் பண்ணுறோன்னாக்கா இப்போ பேட்டரியோட உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, அதான் டிஸ்டில் வாட்டர் சொல்லுவாங்க. ப்ளூ கவர் ஃபுல்லாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அது ரெட் கலர் வரும்போது நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் டிஸ்டில் வாட்டர். ஓ அந்த ரெட் கலர் வரும்போது தான் பண்ணணும். ரெட் கலர் இந்த மாதிரி கீழே வரும்போது நம்ம டாப் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓ ஓகே. இந்த லெவல் ஓகே. க்ரீன் இருக்கும்போது ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். குறைய ரெட்டு கிட்ட வரும்போது நம்ம டாப் அப் பண்ணிடுவாங்க. ஓ ஓகே. இது காமன் எல்லா பேட்டரி. ஓகே. ரெட்டு கீழே இறங்கக்கூடாது. ரெட்டு கீழே இறங்கக்கூடாது. ஓகே. இபி இன்புட் இருக்கிறதுக்கு ஆன் மெயின்ஸ் ஆன்ல இருக்கு. சோலார் வந்து பவர் வருது இல்லையா, சோலார் சார்ஜிங் பிளிங்கா எரியுது. ஸோ பவர் வந்து சோலார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. மெயின் சார்ஜிங் ஆன் ஆகல, ஏன்னா சோலார் வந்து கரண்ட் வரதால கரண்டால அந்த பேட்டரி சார்ஜ் ஆகல. ஓகே ஓகே. கரண்ட்டை வந்து கட் பண்ணிடுச்சு. ஓ மெயின் சார்ஜ் ஏறல. சார்ஜ் ஏறாது. அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த இன்வெர்ட்டரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஓகே ஓகே. பவர் பில்லை வந்து சேவ் பண்றது அந்த கான்செப்ட் இது. ஓகே ஓகே. ஸோ உங்க வீட்டில் கரண்ட் இருக்கு, அந்த பேட்டரி கரண்ட்ல சார்ஜ் ஆகாம சோலார்ல மட்டும் சார்ஜ் ஆகுது. ஓகே ஓகே. இந்த ஒரு ஒர்க்கை வந்து பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பவர் சேவர் ஆன் ஆகும். ஓ அந்த பவர் சேவர் வந்து கிரீன் லைட் எரியும், ஃபுல்லா எரியும். 4வது பல்ப் இருக்கு இல்லையா, பவர் சேவர் அது வந்து ஆன் ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ ஆன் ஆகும்போது டைரக்டா உங்க வீட்டில் கரண்ட் இருந்தாலும் டைரக்டா சோலார் பேனல்ல இருந்து இன்வெர்ட்டர் லோடு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓ நீங்க ஆன் பண்ண தேவையில்லை, ஆஃப் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் அதே பார்த்துக்கும். ஓ கரண்ட் இருந்தாலும் கரண்ட் அதுதான் ப்ரொசீஜரே, அதுதான் அது. ஓகே ஓகே ஓகே. நம்ம சோலார் போற நோக்கமே கரண்ட்டை வந்து தடுக்கணும். ஓகே ஓகே. அது வந்து அந்த இன்வெர்ட்டரே செய்யும். சரி சரி. எக்கோ மோட் எப்போ டிஃபால்ட் ஆன் தான் இருக்கும், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்க்கு. ஓகே ஓகே. ஆன் பேட்டரி வந்து பவர் சேவர் ஆன் ஆகும்போது ஆன் ஆகும். இன்கேஸ் நம்ம வீட்டில் பவர் இல்லைனாலும் ஆன் ஆகும். ஓகே சரிங்களா. பேட்டரியில ஓவர்லோட் வந்து ஆக்சுவலாக சொன்னது தான். சரி, இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி மீறி போகும்போது ஓவர்லோட் சவுண்ட் வரும், அவ்வளோதான். இப்போ வீட்டில் பவர் இருக்கு, பவர்ல வந்து சார்ஜ் ஆகலை இந்த பேட்டரி. இது புது பேட்டரி, மினிமம் 10 hours சார்ஜ் ஆகும். ஓகே. இந்த பேட்டரியை ஃபுல் பண்ணி டேரக்டா பவர் சேவர் ஆன் ஆயிடும். சரி, ஆகும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும், கீன் பீப் சவுண்ட் வரும். ஃபுல் ஆயிட்டுனா நம்ம ப்ரியாரிட்டி மாறும்போது ஒரு தடவை தான் வரும், ரெகுலராக வந்து நிற்குமா? அதே மாறிக்கும், உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். ஓகே, பீப் சவுண்ட் பவர் சேவர் மாறுதுன்னு அர்த்தம். சரி, பண்ணுங்க. போய் இன்வெர்டர் இபி சப்ளை வரல, சோலார் சார்ஜ் ஆகுது, ஆன் பேட்டரி ஆன்ல இருக்கு. இப்போ வீட்டில் வந்து சோலார்ல மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கரண்ட் வந்து சுத்தமாக கிடையாது. இதுதான் ஆன் பேட்டரி. இப்போ பீப் சவுண்ட் வருது இல்லையா, அது மாதிரி ப்ரியாரிட்டி வந்து பேட்டரி வந்து ரெட்ல இருக்குங்க, அது இண்டிகேஷன் லைட் இருக்கு. பேட்டரியும் சோலார் ரெண்டும் ஒர்க் ஆகுது, ரெண்டுமே சார்ஜும் ஆகுது, லோடும் போகுது. ஓகே ஓகே. இது பவர் இருக்கும்போதே மாறும், அதான் பவர் சேவர். ஓ சரி சரிங்க. பவர் இருக்கும் போதே மாறதான் பவர் சேவர். சரி, ஓகே ஓகே. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும் விஷயம். சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்து பேனல் இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சார்ஜர்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பேனல் இன்ஸ்டால் பண்ண செகண்ட் டே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் மெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆன் மெயின்ஸ்னால் என்ன ரீசன்னா, ஆன் மெயின்ஸ்னால் நம்ம சார்ஜ் வந்து ஏசி கரண்ட்லேருந்து உள்ளே வருது. சோலார் பிளிங்க் ஆகுது பாருங்கள், சோலாரில் பேனல்லேருந்து இங்கே சார்ஜ் ஏறுது. மெயின் சார்ஜ் பார்த்திங்கன்னா லைட் எரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக மெயினில் வந்து இப்போ ஏசி கரண்ட்டில் எதுவும் சார்ஜ் ஏறலை. பவர் சேவர் வந்து ஆன் ஆகிடுச்சு. பவர் சேவர்னால் என்னென்னா, இந்த ஆன் பேட்ரி, அதாவது இந்த பேட்டரியிலேருந்து இப்போதைக்கு வந்து வீட்டில் எல்லா டிவைஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் இது கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த ஈகோ மோடு எப்போவுமே எரியும். அதே மாதிரி பேட்ரி லோவாக இருந்தால் அந்த பேட்ரி லோ லைட் எரியும், ஓவர்லோடாக இருந்தால் அந்த ஓவர்லோடு எரியும். இது ரெண்டும் எப்போவுமே ஆல்மோஸ்ட் வராது. ஸோ இந்த பவர் சேவர் இருந்துச்சுன்னா, அந்த பவர் சேவர் எரியிற டைமில் உங்களுக்கு வந்து பவர் வந்து ஏசிலேருந்து யூஸ் பண்ணாமல் உங்களோட சோலார்லேருந்து யூஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சோலார்லேருந்து தான் யூஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ சேவ் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதோட ரிவ்யூவே நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.